பணம் சம்பாதிக்கிறதுக்கான, அந்த தன பாவத்தை இயக்கிறதுக்கான, 2ஆம் இடத்தை இயக்கிறதுக்கான ஒரு சீரிஸ் வந்து நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ பணம் சம்பாதிக்கிறதுக்கு, செல்வம் சேர்க்கறதுக்கு என்ன மாதிரியான பலன்கள் செய்யணும்? என்ன மாதிரியான ஆக்டிவேஷன் செய்யணும்? என்ன மாதிரியான விஷயங்கள டீஆக்டிவேட் பண்ணிக்கணும்? அப்படிங்கிறத பத்திலாம் வந்து நம்ம இந்த சீரிஸ்ல தெளிவா பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம வந்து இந்த 2ஆம் இடத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நண்பர்களிடையே ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களும் தெரிவிங்க. அப்பதான் நான் இன்னும் என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ அத ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ, இப்ப இந்த சீரிஸ்ல நம்ம பார்த்துட்டு இருக்கிற அந்த 2ஆம் பாவத்தை இயக்கிறதுக்கான விஷயங்கள நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, ஒரு நல்ல சுப கிரகங்கள் இருந்ததுன்னா, சுபமான பலன்களும், கெட்ட கிரகங்களான தீய கிரகங்களோ, அந்த ஆதிபத்திய அசுபர்களோ இருந்தா, அவங்களுக்கு வந்து அசுப பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பத்தி நம்ம சொல்லியிருந்தோம். பொதுவா 2ஆம் இடமும், 7ஆம் இடம் 7ஆம் இடம் அதாவது 8ஆம் இடம் சொல்லக்கூடிய 2க்கு 7ன்னு சொல்லக்கூடிய அந்த 8ம் நேரடி தொடர்பானது. அது வந்து இப்ப 2ஆம் இடம் வாய் அப்படின்னா, 8ஆம் இடம் ஆசன வாய்ன்றது ஒரு கணக்கு. ஸோ ஒரு ஒரு ஆரம்பம், முடிவு அப்படி. ஸோ அந்த மாதிரி வாய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல தான் வந்து எல்லாமே இருக்கும். ஒரு பழமொழி கூட கேட்டிருப்பீங்க. "வாய் நல்லா இருந்தா, ஊரு நல்லாயிருக்கும்" அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அதாவது அவங்களுடைய வாய் எப்படி இருக்கோ, அப்படிதான் இப்ப கூட ரீசென்ட்டா அ அ ஒரு இதில காணொளியில பார்த்தேன். சொர்க்கத்துக்கும், நரகத்துக்கும் போறதுக்கு ஒரே வழி தான். அது வந்து வாய் தான் உங்களுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி. ஸோ வாய் வந்து அந்த வாசல்ன்னு சொல்லக்கூடிய அந்த வாய் எப்படி கரெக்ட்டா இருக்கோ, என்ன மாரி பேசுறோமோ, என்ன மாரி சாப்பிடுறோமோ, அத பொறுத்து தான் அவங்களுக்கு வந்து வாழ்க்கையும் அமையும். அதுக்கேத்த மாரி என்ன சாப்பிடுறாங்களோ, அது சம்மந்தப்பட்டா தான் அவங்களுக்கு ஆரோக்கியம் அமையும் அப்படிங்கிறது தான் இதோட முக்கியமான விஷயம். ஸோ அப்போ வந்து இந்த 2ஆம் பாவத்துக்கு எதுக்கு வாய் சொன்னாங்களோ, அதேபோல பணம், தனம், ஸ்தானம் அப்படிங்கிறதும் அதேதான். அப்ப என்ன ஆகும்னா, நல்ல வாய் நல்ல மாரியா பேசி, நல்லபடியா இனிமையா இருக்கிறவங்களுக்கு, கடவுள் வந்து கரெக்ட்டான செல்வத்தையும் குடுப்பாரு. கரெக்ட்டான ஆயுளையும் குடுப்பாரு அப்படிங்கிறது தான் இதுல கணக்கு. அப்போ வந்து எல்லாரும் இரிட்டேட்டிங் பண்ற மாரி பேசுற இந்த மாரி 2ஆம் இடத்துல தீய கிரகங்கள் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் இரிட்டேட் பண்ற மாரி பேசுவாங்க. மனச புண்படுத்துற மாரி பேசுவாங்க. குத்தி குத்தி பேசுவாங்க. இந்த மாரி கஷ்டப்படுத்தி பேசுறவங்கலாம் வந்து கர்மா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி அவங்களோட கார்மிக் அக்கவுண்ட்ல இருந்து மைனஸ் ஆகி, அவங்களுக்கு வர வேண்டிய பணம் எல்லாம் இருக்கும். இல்ல நெறைய பணம் இருந்தாலும் திடீர்னு செலவாகும். வீண் விரயமாகும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எல்லா நம்மளோட முன்னோர்கள் அனைவரும் கிளியரா எல்லா விஷயத்திலயும் சொல்லிக் குடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ அப்ப என்ன பண்ணணும்? அப்ப இந்த 2ஆம் இடத்த சார்ந்த விஷயங்கள்ல ஒரு வாய கட்டுறது மூலமா நீங்க வந்து உங்களோட வாழ்க்கை தரத்தையும் ஏற்படுத்திக்கலாம். உங்களோட ஆயுளையும் அதிகப்படுத்திக்கலாம். அதே நேரத்தில அவமானங்களையும் டார்கெட்ல குறைச்சுக்கலாம் அப்படிங்கிறது நல்லா தெளிவா தெரியுது இல்லையா? அப்ப இந்த 2ஆம் பாவத்தை இருக்கிறதுக்கான இன்னும் நல்ல நல்ல முக்கியமான அனுபவமான சூட்சமான பரிகாரங்கள்லாம் இந்த சீரிஸ்ல நான் வரிசையா தொடர்றேன். ஸோ தொடர்ந்து இணைஞ்சிருங்க. உங்க நண்பர்ட்டயும் தயவு செஞ்சு ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட கமெண்ட்ஸையும் இதில குடுங்க. இன்னும் மேல 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 வளர்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நன்றி, வணக்கம். திருநீலகண்டம்.